subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் மணிநந்தன் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படக்கூடிய அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வரும் தேர்தலின் வேட்பாளராக நெல்லை மாவட்ட தலைவர் சோமசுந்தரத்தை அதிரடியாக அறிவித்துள்ளனர். இதுவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நெல்லை சந்திப்பு ஹோட்டல் ஆரியாஸில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் வரவேற்று பேசினார். மாநில தலைவர் மணிநந்தன் தலைமை தாங்கினார். பாராளுமன்ற குழு தலைவர் லக்ஷ்மணன், மாநில பொருளாளர் ராஜகோபால், கட்சியின் மூத்த துணைத் தலைவர் முருகப்பன், மாநில துணைத் தலைவர் பார்த்திபன், பொதுச் செயலாளர் பொய்யாமொழி என்ற சந்திரமோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணியில் கலக்கும் கழிவுநீரை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான தீர்மானங்கள் அதிரடியாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் மணிநந்தன் அதிரடியான பரபரப்பான பேட்டியை கொடுத்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். தொகுதி பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறோம். அது சரியான நபர்களை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு முன்னதாக எங்களுடைய பணி கட்சி வளர்ச்சி பணி அது தொடர்ந்து நடைபெறும். இன்னும் 6 மாதம் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் உறுப்பினராக சேர்க்க இருக்கிறோம். அது கண்டிப்பாக சேர்த்துருவோம். அது முடிந்த உடனே நாங்கள் சட்டசபை எலெக்ஷனை கண்டிப்பாக சந்திப்போம். வாரிசு அரசியல் ஐக்கிய ஜனதாதளம் எப்படி பார்க்குது சார்? துணை முதல்வராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றிருக்காரு. இது உங்களோட ஐக்கிய ஜனதாதளம், நீங்க பிஜேபியோட பெரிய அலையன்ஸ், தேசிய கட்சி, தமிழக அளவில் உங்க கட்சியோட கருத்து? நாட்டில் இன்றைக்கு அரசியல் பொருளாதார அடிப்படையில் முடிஞ்சு போச்சு. பொருளாதாரம் இருக்கிறவங்க தனி கட்சி ஆரம்பிக்கலாம். தனியாக ஒரு எந்த ஒரு நிலையை வேண்டுமானாலும் எட்டலான்ற அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டது. இன்றைக்கு திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கிறது பொதுமக்கள் தான். அதே நிர்வாக குழு, அதே இருக்கிறவங்க அவங்க தான், அவங்க நிர்வாக குழு, அவங்க பொதுக்குழுவுமே அதை ஆமோதிக்குது. அமைச்சர்களும் அதை ஆமோதிக்கிறாங்க. அதில் நம்முடைய பங்கு என்னவா இருக்க முடியும்? பார்க்க தான் முடியும், வருத்த தான் பட முடியும். ஆனால் மக்கள் ஒரு கட்டத்தில் ஆதங்கப்பட்டு இதை ஒழிச்சிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒழிக்கப்படும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு கூட்டணி அமையுது போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு கூட்டணி சந்திப்போம். ஒருவேளை எந்த கூட்டணியும் எங்கள்கிட்ட வரலன்னா கண்டிப்பாக 234 தொகுதிகளும் நாங்கள் போட்டிடுவோம். கண்டிப்பா போட்டிடுவோம். இது உறுதி. கண்டிப்பா போட்டிடுவோம். தேசிய அளவுல பிஜேபியோட மிகப்பெரிய பார்ட்னர் நீங்க, கூட்டணியில இருக்கீங்க. தமிழக பாஜகவோட உங்க உறவு எப்படி இருக்கு? 2026 எலெக்ஷன்ல நீங்க என்ன மாதிரியான முடிவு? இல்ல, இன்றைக்கு நாங்க பிஜேபி கூட இன்னைக்கு கூட்டணி எங்க அகில இந்திய தலைவர், அது ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட் தான். அது டிரான்ஸ்பரண்டா சொல்லணும்னா அது ஏன்னா நாங்க ஏற்கனவே பிஜேபி எதிர்த்து வெளியே ஒரு இந்தியா கூட்டணியில் அதெல்லாம் பப்ளிக் தெரிஞ்ச விஷயம். அதில் நான் முரண்பாடாவோ அல்லது பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் விரும்பலை. பிஜேபியினுடைய ரூலிங் அன்னைக்கு அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்த்த இந்தியா கூட்டணி ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை உருவாக்குனாரு. அவருக்கு முக்கிய பங்கு இவர் தான் அதில் வகித்தார். ஒருங்கிணைப்பாளராக இருந்து செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவருக்குள்ள உரிய மரியாதை காங்கிரஸும் மற்ற கூட்டணி கட்சிகளும் உரிய மரியாதை கொடுக்கல. அவங்க நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னா நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியை கவுக்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதனால தன்னை காத்துக்கணும், தன்னை தாழ்ந்த மக்களை காப்பாற்றணும் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் மீண்டும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஆனாலும் கூட பிஜேபியினுடைய கொள்கைகள் முழுவதிலுமே எங்களுடைய அகில இந்திய தலைவர் மாண்புமிகு நிதிஷ்குமாரை ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வப்போது அதற்கு உள்ள சில விஷயங்களை எதிர்ப்பு தெரிவித்து அது தேவையில்லை என்று கூறியிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மது விலக்க பத்தி பேசுறதுக்கு முழு தகுதியும் ஐக்கிய ஜனதாதளத்துக்கு. ஆமா, பீகார்ல அதை முழுசா அமல்படுத்திருக்கீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த நிலைமையில 2026 எலெக்ஷனை பத்திய உங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கு? எங்களுடைய கண்ணோட்டம் என்னன்னா 2026ல மக்கள் ஒரு புதிய கட்சியை ஏதாவது ஒரு கட்சி வருமா ஆட்சிக்கு, ஒரு நல்ல கட்சியை மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மக்கள் மத்தியில் நாங்கள் மதுவிலக்கு அமல்படுத்துவோம், விலைவாசி குறைப்போம். ஏன்னா உங்கள் விலைவாசி குறைப்பதற்கு ஒரு முக்கிய எங்களுக்கு ஒரு சான்று இன்றைக்கி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க,
பீகார்ல வந்து மது விலக்கை ஒழிச்சு மது விலக்கை அமல்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி மொராஜி தேசாய் இருக்கிற காலத்துல விலைவாசி கட்டுக்குள்ள இருந்தது, எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜனதா சாப்பாடுன்னு ₹1 இந்தியா பூரா போட்டுறாங்க மொராஜி தேசாய் இருக்கும்போது. அது மாதிரி நாங்க ஒன்னு சொன்னோம்னா அதை செய்வோம். எங்களுடைய உறுதியான தன்மையால தான் வந்து பல பேரும் எங்களை வந்து முறியடிச்சு ஆட்சி பூரா கவிழ்க்கப்பட்டது. 9 பிரைம் மினிஸ்டர்கள், கிட்டத்தட்ட 8 பிரைம் மினிஸ்டர்கள் வந்து இந்த ஜனதா கட்சியிலேருந்து வந்தவங்க தான். மொராஜி தேசாய் உட்பட, கடைசியில் தேவகவுடா உட்பட, விபி சிங் உட்பட எல்லாரும் எங்கள் கட்சியினுடைய பிரைம் மினிஸ்டர். ஆனால் அவங்களால வந்து நிரந்தரமாக இருக்க முடியல. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? உறுதியான நிலைப்பாடு. நாங்கள் மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்ததால தான் மற்றவங்க எங்களை கவுத்துட்டாங்களே தவிர, ஆனால் மக்கள் ஒரு காலத்தில் வந்து மீண்டும் வந்து எங்களை வந்து மதிப்பாங்க, மீண்டும் ஆட்சி கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா எல்லோருக்குமே இலவச கல்வி கொடுப்போம். கல்வி வந்து ரொம்ப முக்கியங்க. அது இன்னைக்கு வந்து நீங்க வந்து லோன் கொடுக்கறத விட இலவச கல்வி கொடுக்கணும். இலவச சாப்பாடு, அரிசி, அது இது கொடுக்கறதுல எந்த மீனிங்லெஸ் அதெல்லாம். அதனால வந்து அந்த வருமானம் அது எங்கிருந்து வருது? எந்த இலவசம் கொடுத்தாலும் அது எந்த யாருடைய தலையில் அது விடுது? மக்கள் தலையில் தான் விடுது. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பாடப்புத்தகங்கள் பூராத்தையும் ஏற்றிட்டாங்க. எப்படி ஏற்ற முடிஞ்சுது? பாடப்புத்தக விலையை ஏற்றிட்டாங்க, ஆனால் இலவசம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த இலவசத்தை குறைச்சி பாடப்புத்தகத்தை இலவசமாக கொடுக்க வேண்டியது தானே? படிப்பாங்கல்ல. எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா வாத்தியார்களே கிடையாது. உங்களுக்கு ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் த டைம், நான் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். பெரும்பாலான அரசு பள்ளிகளில் வாத்தியார் இல்லை, ஆசிரியர்கள் குறைபாடு. அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், சீனியர் மோஸ்ட் பசங்க, படித்து போன பசங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து திமுக ஆட்சியில் அராஜகன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது பஞ்சாயத்து யூனியனாக இருக்கட்டும், அரசு கல்லூரியில் வந்து சமையல்காரங்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு தான் ஒதுக்குறாங்க. கட்சிக்காரங்களை தான் போடுவோம், கட்சிக்காரங்களுக்கு தான் ஆயா வேலை கொடுப்போம், கட்சிக்காரங்களுக்கு தான் கிளார்க் வேலை கொடுப்போம். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. அவங்கள எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் மிகவும் மோசமான. அதே மாதிரி திமுக ஆட்சியில் வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பெண்களுக்கு. அந்த எல்லா பெண்களோட இடஒதுக்கீடும் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகம். அவங்கவுங்க ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சுட்டு வராங்க. எந்த பெண்களும் அந்த பஞ்சாயத்தில் வந்து உட்கார்றது கிடையாது, யாரு இது பண்றது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குறைபாடுகள் திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் மிகவும் வெறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஆமாம், மின்சாரம்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மின்சார கட்டணம் ஏற்றி இருக்கிறாங்க. நமக்கே புரிய மாட்டேது எதுக்கு ஏற்றுறாங்க. ப்ரொபோர்ஷனேட்டாக கட்டப் கிடையாதுங்க. 100 யூனிட் ஃப்ரீம்னா ஒரு 300 யூனிட் நமக்கு வந்து வந்திருக்குதுன்னு சொன்னால் 100 யூனிட்டை மைனஸ் பண்ணணும். அதுக்கு மாதிரி 400க்கு மேலே இந்த ரேட்டு அப்படின்னு சொன்னால் 500க்கு மேலே இந்த ரேட்னா 400க்கு மேலே என்ன நீ கட்ட போடுற அதுக்கு உள்ள சார்ஜ் போடணும். அப்புறம் 500க்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்குள்ள சார்ஜ் ரெடியூஸ் பண்ணிட்டு 500க்கு மேலே இருக்கிற ரிமைனிங் ஒரு 100 யூனிட் அதிகமாக அதுக்கு தான் வந்து அதிகமாக போடணும். அப்படி கிடையாது. 600 யூனிட்னா 600 யூனிட் மொத்தமாக தாளிக்கும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுது கிடையாது, பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. ரொம்ப மோசம். இலவச மின்சாரன்றதை வந்து மிக அருமையாக கட்டுப்படுத்தலாம். நான் என்ன சொல்றேன்னா, 100 ஏக்கர் வைத்திருக்கிறவனுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்குறேன், 2 ஏக்கர் வைத்திருக்கிறவனும் இலவசமாக மின்சாரம் கொடுக்குறேன். அது எப்படி அது நியாயமாகும்? குறைந்தபட்ச ஏழைகளுக்கு தான், ஏழை விவசாயிகளுக்கு தான் இலவச மின்சாரம் கொடுக்கணும். 50 ஏக்கர் 100 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சு இலவசம் கொடுக்குறது என்ன மீனிங்லெஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த மின் தட்டுப்பாடு வருது. குறைஞ்சபட்சம் போடுங்க. பீப்புள் ஆர் ரெடி. 50 ரூபாய் நான் மினிமம் வந்து மின்சார கட்டணம் செலுத்துறதுக்கு நான் ரெடி. நீ இலவசமாக நீ கொடுக்க தேவை. 50 ரூபாய் மினிமம் மின்சார இது கட்டிக்கு, மீட்டர் வச்சுக்கி. அந்த ஒரு கட்டுப்பாடு கொண்டுகிட்டு வாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லலை. இன்னைக்கு கூட்டுறவு சொசைட்டியில் கொடுக்குற லோன்லாம் யார் அனுபவிக்கிறா? கட்சிக்காரங்க தான் அனுபவிக்கிறாங்க. சாதாரண விவசாயி போய் ஆடு மாடுக்கு விவசாயத்துக்கு நீங்கள் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். போன உடனே எனக்கு கூட்டுறவு சொசைட்டியில் இது கொடுத்தாங்க. எத்தனை ஸ்கீம் வச்சுக்கிறாரு, அத்தனை ஸ்கீமும் எல்லாமே வந்து இவங்களுக்கு தான், கட்சிக்காரங்களுக்கு தான் போய் சேரும். அவன் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க தான் போய் சேரும். எந்த கிராமத்திலையும் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்கு இருக்கு? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை ஊற்றி மூட்டு போயிடலாம். நீங்களே வந்து நடத்துறீங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் போயிட்டு வேலை வாய்ப்பு முகாம்னு போடுறீங்க. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்கு? வேலை வாய்ப்பு முகாம் வந்து அரசு போடுது. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எதுக்கு? அந்த காலத்துல எம்ப்ளாய்மெண்ட் மூலம் இன்டர்வியூ, ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இன்டர்வியூ வரும், தூக்கிட்டு அலைவான். இன்னைக்கு யாருக்காவது சொல்லுங்க, யாருக்காவது எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா இன்டர்வியூ வந்துருக்குதான்னு போடுங்க. கிடையவே கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு நடவடிக்கை. ஒரு கிராமத்தில் டார்கெட் வைக்கணும், ஒரு கிராமத்தில் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சென்சஸ் எடுக்கணும்.
படிச்சவன் டிகிரி முடிச்சவங்க இந்த கிராமத்துல 100 பேர் இருக்கிறாங்களா, இந்த ஆண்டுல அதுல எத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னு ஒரு கணக்கு இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு திறமை வந்து தெரியும். ஒரு கிராமத்துல 100 பேர் வேலை இல்லாம ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக்ங்க, டிகிரி படிச்ச பசங்க பூரா இன்னைக்கு விட்டுட்டு எல்லாம் கொத்தனார் வேலை அந்த வேலை இந்த வேலை தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு 4-5 கிராமத்துக்கு ஒரு 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 வேலை வாய்ப்பு வர்ற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கணும், பர்மனண்ட் தொழில். திருப்பூர் மாதிரி அங்கங்க ஒரு நீங்க கவர்மெண்டே அது கொள்முதல் பண்ணணும். அதாவது கேவலமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல் கொள்முதல் பண்றதே வந்து ஒரு உருப்படியா பண்றது கிடையாது. அதுக்கு வந்து சரியான மானியம் கொடுக்கறது கிடையாது, சரியான விலைவாசி கொடுக்கறது கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா மழை நீர்ல வந்து நிறைய வந்து வீணா போகுது. அதுக்கு வந்து ஒரு குடோன் அனுப்பிக்கிறது கிடையாது, ஒரு ஷெட் ஒன்று போட்டு தர்றது கிடையாது. நிறைய ஒரு வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா பல லட்சம் மூட்டை வந்து நனைஞ்சு போகுது. அது நான் என்னுடைய என்னன்னா, மக்களுக்கு ரேஷன் மூலியமா நல்ல அரிசி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மழையில வீணா போன அரிசியெல்லாம் அரைச்சி அவங்களுக்கு என்னைக்காவது நல்ல அரிசி ரேஷன்ல கொடுக்குறாங்களாங்க சொல்லுங்க. ரேஷன் அரிசின்னு அதுக்கு பேரு. அது பாத்தீங்கன்னா பழுப்பு கலரா இருக்கும், நாத்தனாரும். அந்த அரிசி தான் அவங்க வாங்கி என்ன பண்றாங்க, எல்லாம் கோழிக்கும் மாட்டுக்கும் அரைச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மனுஷன் சாப்பிட்றது கிடையாது. இது ஒரு வீணான பொருளாதாரம். ஏன் நல்ல அரிசியா கொடுங்க, எல்லாமே வேஸ்ட். இன்னைக்கு மது விற்பனை பண்றீங்க, அதுக்கு வந்து ரெசிப்ட் கொடுக்குறீங்களா? விலைவாசி வந்து ஒரு கடைக்கு வந்து பருப்பு 200 ரூபாய், நல்லெண்ணெய் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு போறீங்க. நீங்க மது கடையில எவனாவது போடுறானா? கிடையாது. இன்னைக்கும் வந்து 200 ரூபாய் இது அப்படின்னா 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் காசு. நீ சம்பாரிச்சு எனக்கு இவ்வளவு கொடுத்துருன்ற மாதிரி தான் இருக்குது அது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதெல்லாம் வந்து மக்கள் இடத்துல கொண்டுட்டு போயிட்டு நாங்கள் வர்ற எலெக்ஷனை வந்து நாங்கள் சந்திப்போம், கண்டிப்பாக சந்திப்போம்.